சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் என்ன ஒண்ணும் பண்ண திருட்டாடு மாதிரி திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? நீ ஒரிஜினல் மேக்கப் ஆர்டிஸ்டா? வாய் தர சொல்லு. எதுக்கு நீங்க வந்த? யார் உன்னை ஸ்ப்ரே அடிக்க சொன்னா? எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லு. சொல்றேன் சார். முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. கர்ப்பிணி பொண்ணை கொல்றதுக்கு உறுதுணையா இருந்தது தப்புதான். ஏய் சொல்லு. ஆனா இந்த செங்குட்டு வந்தான். பணத்தாசை காட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளவான்னு என்னை இப்படி ஒரு பாவ காரியத்தை செய்ய சொல்லி வற்புறுத்தினாரு. அவர் கொடுத்த ஸ்ப்ரேவை தான் நான் புடவையில அடிச்சேன். அப்புறம் பணம் வாங்கும் போது என்ன எல்லோருண்டா நம்ம செட்டப் பண்ண ஆளு எப்படி நமக்கு எதிராக பேசுன்னு பாக்குறியா? இவங்க குழந்தை அம்மாவை கண்ணு அழுதுட்டு இருந்தது. அதான் ஒன்னும் செலவுலாம் இல்ல, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு சமாதானப்படுத்தினேன். அப்புறம் இவங்க ஒரு ஃபோன் பண்ண, அவ்வளவுதான், சிம்பிள். என் குழந்தை ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு எல்லா உண்மையும் ஒத்துக்கினா. என்ன வேதலியம்மா ஏதோ முறைகிற மாதிரி தெரியுது? நான் ஒண்ணு உன்ன மறைச்சு பார்க்கல. கூட பிறந்தவனே குடி அழிக்க துணிஞ்சிட்டானேன்னு இவனதான் வெட்டி பொண்ணுங்கிற அளவுக்கு எனக்கு வெறி வருது. ஏண்டா நாயே, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? கூட பிறந்தவனை நம்பி தானடா இந்த ஃபங்க்ஷனை ஓம் பொறுப்புல கொடுத்த பரதேசி. என் மருமகளை கொல்ற அளவுக்கு போயிட்டியடா. ஏன் இப்படி பண்ண? நாங்க உள்ள வரக்கூடாதுன்னு நீ தடுத்தப்பவே தேவியை நீங்க ஏதோ பண்ண சதி வேலை பண்ணிருக்கீங்கன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா என் தங்கச்சியை கொல்ற அளவுக்கு போவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அரக்கு கூட்டம் சைக்கோ கொலகாரம் கூட ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணை கொல்லணும்னு நினைக்க மாட்டான். நீ எல்லாம் என்ன பெரிய மனுஷன் பாவி. என் பொண்ணு அப்படி என்ன அவனுக்கு பாவம் பண்ணா? ஏன் அவளை கொல்ற அளவுக்கு போன? வாயை திறந்து சொல்லையா இப்படி பண்ண? என் தேவியை கொல்ல நினைச்ச பாவத்துக்கு உன்னை வெட்டி போற அளவுக்கு வெறி வருது. ஆனா இதுக்கு சப்போர்ட்டா யார் உனக்கு உடனே தெரிஞ்சவனும்? சொல்லு சொல்லு, யாரும் சொல்லு. சொல்லு, சொல்றியா இல்லையா? சொல்லு, சொல்லுங்கல்ல. சொல்லுங்கல்ல, சொல்லு சொல்லு சொல்லு, யாரும் சொல்லு. சொல்லு, யாரும் சொல்லு. சொல்லு, யாரும் கேக்குறா? சொல்லு, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு, யாரும் சொல்லு. ஏய், இங்க நீ எதை தேடுறியோ அதுதான் உன்னை வந்து சேரும். என் தங்கச்சியை கொல்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு தேடினல்ல, இப்ப கடைசியில யார் மாட்டினா? உன் பொண்ணுக்கு துணை தேடுறது தப்பில்ல. ஆனா துணையோட இருக்கிற என் தங்கச்சி புருஷனை ஓ மாப்பிள்ளை ஆக்கணும்னு நினைச்சல்ல, அதுதான் உன்னை இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இருக்கு. வேட்டையாடுற புலி கூட இன்னொரு புலிய கொல்லாது. ஆனா இந்த மனுஷங்க தான் கேவலமான எண்ணத்தால அரக்கத்தனமா மாறி இருக்காங்க. இதுல நீ மட்டுமா இல்ல வேற யாராச்சும் இருந்தாங்களான்னு நான் கேட்க மாட்டேன். அத போலீஸ் வந்து கேட்பாங்க. கயல், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தெரியாம செய்யறவங்களுக்கு தான் சட்டத்துல மன்னிப்பு. இவன மாதிரி சைக்கோவெல்லாம் வெளியவே விட மாட்டோம். பதவியில இருக்கிறவன உன்னை மதிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த. ஆனா அதுவும் நல்லதுதான்.
நான் வந்ததால தானே உன் வில்லத்தனம் தெரிஞ்சது. இனி தாமதமே கிடையாது. இரு, இப்பவே டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றேன். போன் தாங்க. சரி, நடந்ததை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? தூங்குறாக்கா. நல்லா தூங்கட்டும். இப்போதைக்கு தூக்கம் மட்டும்தான் அவன் மனசை அமைதிப்படுத்தும். அக்கா, என்னடா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னாச்சு? என்னடா? அக்கா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க கோவப்படாதீங்கக்கா. இந்த முடிவை நான் உடனே எடுக்கல. பல நாள் இது தேவையான்னு கூட யோசிச்சேன். மனசை மாத்திக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன்க்கா, ஆனாலும் முடியல. சரி, என்னன்னு சொல்லு. ஏய், சொல்லுடா. நான் ஷாலினிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. டேய், அறிவு கெட்டவனே, ஒரு வாட்டி சொன்னா உனக்கு உரைக்காதடா? உன் புத்தி மழுங்கி போச்சாடா? ஐயோ, சம்பந்தியம்மா நம்ம குடும்பத்தை எப்படி பாக்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்துதான் இப்படி எல்லாம் பேசுறியா? அவங்க எப்படியோமா, ஆனா ஷாலினி நல்லவம்மா. என்னடி இவன்? என்னை விட அதிகமா அவ என்ன விரும்புறாமா. புருஷன் பொண்டாட்டியா ஊர் அறிய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோமா. டேய், அன்னைக்கு சம்பந்தி வந்து சண்டை போட்டப்ப கூட நீ அந்த சூழ்நிலையை சமாளிக்கதான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்றேன்னு தானே நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னடானா உண்மையிலே காதலிக்கிறேன்னு சொல்ற? எதுக்குடா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? நம்மளால எந்த சிக்கலும் வேண்டான்னு தான் அன்னைக்கு என் காதலை மூடி மறைச்சம்மா. ஆனா ஷாலினியே இப்போ தேடி வந்து என்ன விரும்புறேன்னு சொல்லும் போது, நான் விரும்புற பொண்ணு என் கூட தான் வாழணும்னு ஆசைப்படும் போது எப்படிமா வேணான்னு சொல்ல முடியும்? காதல் என்ன அவ்வளவு பெரிய தப்பாமா? நான் இப்ப அத பத்தி பேச வரல. ஆனா நீ இப்ப பண்றது தேவிக்கு நீ பண்ற நம்பிக்கை துரோகம்டா. ஏண்டா, தேவி அங்கிருந்து விரட்டுறதுக்கு சம்பந்தியமா காரணம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டு பொண்ணையே காதலிக்கிறேன்னு சொல்ற? ஏண்டா, ஷாலினியை நீ கைய பிடிச்சி இழுத்தன மண்டபத்துல அவங்க சொன்னப்ப நாங்க எல்லாரும் அப்படி கூனி குறுக்கி நின்னோம்டா. ஏதோ வயசு கோளாறு, என் பையன் தப்பு பண்ணிட்டான்னு சம்மந்தி கிட்ட சமாதானமா ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல. அதையும் மன்னிச்சு உன்னை வீட்டுல சேர்த்தா இப்ப அவளை காதலிக்கிறனே வந்து சொல்றல, உனக்கு என்ன நெஞ்சு எழுத்து இருக்கும்? ஷாலினிய காதலிக்கிறதுக்கு முன்னாடி தேவி அந்த வீட்டுல மருமகளா வாழணும்னு நீ ஏன்டா யோசிச்சு பாக்கல? புகுந்த வீட்டுல அக்காவ மகாராணி மாதிரி வாழ வைப்பேன்னு வீர வசனம் எல்லாம் பேசுன, அதெல்லாம் வெறும் பேச்சுதானா? அப்போ யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் நல்லா இருக்கணும், அதானே உன்னோட எண்ணம்? இல்லம்மா, இது பாரு, நீ செஞ்ச பாவத்தினால இனிமே தான் புருஷன் கூட வாழ்வோமா இல்லையான்னு தெரியாம தேவி வேதனையில அழுது புலம்பிட்டு இருக்கா. இப்போ ஒரேடி அவ வாழ்க்கையை நீ குழி தோண்டி புதைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது. செத்து போடா, செத்து போ, செத்து போடா. இவனை சின்ன வயசுல இருந்து அடிச்சு வளர்த்துக்கணும், அது பண்ணல. இப்ப ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அடிபட்டு சாக போறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. இனிமே இருக்காது, இனிமே நீ புள்ளி ஏலடா. என்ன பண்ற நீ? இல்ல கையில், நம்ம குடும்ப மானத்தை சீரழிக்கிற நினைக்கிறேன். இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. டேய், இப்படி எங்கேயாவது ஓடி போயிடு, கண்ணு முன்னாடியே நிக்காத. தேவி வாழ்க்கையில உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கொஞ்சம் நிதானமா இரு. என்ன அவன் வெளியே போயிட்டா எல்லாம் சரியிடுமா?
அவனை பிரிஞ்சு உன்னால நிம்மதியா இருக்க முடியாதுமா. அவன் 5 நிமிஷம் காணும்னாலே துடிச்சு போயிடுவ. அப்புறம் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மனசு வலிக்குது கையல். ஒரு விஷயத்தை ஆசைப்படுறதுக்கு முன்னாடி சுத்தி இருக்கிறவங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். உனக்கு இருக்கிற பக்குவம் ஏன் அவனுக்கு இல்ல? இப்படி என்ன இவனுக்கு கண்ணு மறைக்கிற காதல் தேவை? நீ சும்மா இரு கையல். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. நீயும் 4 வார்த்தை கேட்டு அவனை வெளியில அனுப்பு. வெளியில அனுப்புன்னு சொல்றேன். சும்மா இருமா. அவன் வெளியே போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? வாய மூடிட்டு அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அமைதியா நில்லு. ஏய், இது பாருடா, காதலிக்கிறது தப்பில்ல. ஆனா காதலிக்கிற பொண்ணை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் கண் கலங்காம பாத்துக்கிற அளவுக்கு உனக்கு வேலையும் சம்பாத்தியமும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம காதலிக்கிறவளை கை பிடிச்சா நாளைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அந்த பொண்ணு கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் அந்த காதல் உடைஞ்சு போயிடும். நீ தேவி வாழ்க்கைய பத்தி யோசிக்காத. யாரு தடுத்தாலும் விக்னேஷ் அவளை கைவிட மாட்டாரு. ஆனா நீ உன்னையும் ஷாலினியும் யோசி. நீங்க சேரணும்னா போலீஸ் வேலை கைக்கு வந்தாதான் உங்க காதல் கை கூடும். என்ன விக்னேஷ் கூட போக முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்லக்கா, நீங்க எல்லாரும் எனக்காக தானே அவர்கிட்ட பேசுனீங்க. ஆனா அவர் ஃபீல் பண்றத பாக்கும்போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவா பொண்டாட்டியான்னு ஒரு சூழ்நிலை கைதியா என் புருஷன் தவிக்கிறாரு. அந்த தவிப்பு எனக்கு புரிஞ்சுது. ஆனா நிலைமை சரியில்லாம இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி கொஞ்ச நாளைக்கு அதை பத்தி யாரும் பேசாம அமைதியா இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அக்கா, விக்னேஷ் இவ்ளோ தூரம் கம்பல் பண்ணியோ நீங்க அவர் கூட என்ன அனுப்பி வைக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம். அம்மாவை விட அதிகப்படியான அக்கறையோட என்னை கவனிச்சுக்கிற உங்க மனசுக்கு நான் எப்பவுமே அடிமக்கா. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை போச்சேன்னு அம்மா அழுதா அது அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க சரிப்படுத்துவீங்க. நான் உங்களை முழுசா நம்புறேன்க்கா. நீ என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை போதும். விக்னேஷ்க்கு அவரோட அம்மா அவரோட குடும்பம் முக்கியம்னா நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நீ அவரோட எதிர்பார்க்கிற வாழ்க்கைய கூடிய சீக்கிரம் அமைச்சு தர. அப்பா, அம்மா, ஐயோ. அந்த கடைஞ்செடுத்த கேடி செங்குட்டோனாலேயே கயல் குடும்பத்தை ஒண்ணு அசைக்க முடியலையே. நம்ம எல்லாம் ஏமாத்திரம். இன்னைக்கு மட்டும் அந்த உக்கரம் கொண்ட கொலகாரிகிட்ட மாட்டி இருந்தோம். இருந்த ஆத்திரத்துக்கு அவ நம்மள ஜூஸா புழிஞ்சிருப்பா. அப்பா, தேவி சேலையில தீ பிடிச்சது என்ன கத்து, என்ன ஆர்ப்பாட்டம். மொத்த குடும்பமும் சேலைய வரிஞ்சு கட்டிக்கிட்டு பத்திரகாளியாவே மாறிட்டாளுங்க. அவளுங்க கையில வேப்பலைய மட்டும் குடுத்திருந்தாங்கன்னு வைங்க, ஆத்தா மாறி ஆத்தான்னு அங்க இருக்கிற பொம்பளைங்களா அவளுக்கு கால்ல விழுந்திருப்பாளுங்க. அந்த அளவுக்கு டங்கு டங்குன்னு தான் ஆடுறாளுங்களே. அதெல்லாம் நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க. ஓவரா புகழாத. ஃபங்க்ஷனுக்கு கலெக்டர் அம்மா மட்டும் வரலன்னு வச்சுக்க, இந்நேரம் அந்த தேவி சாம்பலாயிரும். கரெக்ட்டுங்க. சுந்தரி வந்துதான் மொத்தத்தையும் கெடுத்து விட்டுட்டா. கவலைய விடு. தேவிய கொல்றதுக்கு வேற சான்ஸ் கிடைக்காமலா போயிரும். அதான் சீமந்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நம்ம கைவரிசைய காட்டுவோம். ஆமாங்க, சீமந்தத்துல சீர்வரிசை எல்லாம் கிடையாது, நம்மளோட கைவரிசை தான் இருக்கணும். ஏங்க, அப்புறம் இன்னொரு விஷயம். ஃபங்க்ஷன்ல செங்குட்டுவன் தேவிய கொல்ல போறத பேசிக்கிட்டு இருந்தத அந்த கருவா பையன் மாறு வேஷத்துல ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி நாம செங்குட்டுவங்கிட்ட தேவிய எப்ப கொல்ல போறீங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அதை யாராவது ஒட்டு கேட்டிருப்பாங்களா? நான் கேட்டேன். ஏய்,
பஜ்ஜிக்கு வாழைக்காயை தானே உன்னை சீவ சொன்னேன். அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? பஜ்ஜிக்கு வாழைக்காய் அப்புறம் சீவலாம், முதல்ல உங்க 2 பேரையும் சீவறேன். இருங்க, போய் போலீஸ் கூட்டு வரேன். ஏய் லூசு நினைச்ச உடனே பைய தூக்கிட்டு போறதுக்கு அது ஒண்ணும் மளிகை கடை கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். இப்ப எதுக்குடா அங்க போற? தேவியோட கொலை முயற்சிக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு போலீஸ் கிட்ட போய் போட்டு கொடுக்க போறேன். ஏய் லூசு மாதிரி உளராம போட வெளியே. பங்கு இருக்கு நொங்கு இருக்குன்னு என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் நீங்க 2 பேரும் உங்க வாயாலே வாக்குமூலம் கொடுத்துட்டீங்களே. சுட சுட இந்த விஷயத்த தேவி கொலை முயற்சிக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு கயல் கிட்ட போய் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏய் அவளை பத்தி தெரிஞ்ச உனக்கு முழுசா எங்களை பத்தி தெரியல. நீ இப்போ தேவி கொலைக்கு நாங்க தான் காரணம்னு போய் சொன்னேன்னு வச்சுக்க, பின்னாடியே நாங்க வந்து காமாட்சி காமாட்சின்னு அந்த அழுமூஞ்சி கைய புடிச்சுக்கிட்டு பாசக்கார பெரியம்மா மாதிரி நடிச்சு பிளேட்டை மாத்திடுவேன். அப்படியா? எப்படி நடிச்சு பிளேட் மாத்துவீங்க? கொஞ்சம் நடிச்சு காமிங்களேன். ஏய் நான் எதுக்குடா உங்ககிட்ட நடிச்சு காட்டணும்? அப்பவும் நடிக்க மாட்டீங்க. சரி ஓகே, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஏய் 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 ஏய், நடிக்கிறேன் நடிச்சு தொலைகிறேன். இதுதான் காமாட்சி. இல்லைங்க சவுத்த பார்த்து பேச முடியாது இல்லைங்க, அதான் உங்களை நான் காமாட்சியே நினைச்சுக்கிறேங்க. கையை எப்படி கொடுங்க. ஏன் காமாட்சி, இந்த ஆந்தக்கண்ண நம்புற நீ தேவியோட பெரியம்மா என்ன நீ நம்ப மாட்டியா? அவளுக்கு நான் இன்னொரு அம்மாமா, மக சாக போறான்னு தெரிஞ்சு துணிக்கடை பொம்மை மாதிரி அமைதியா இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்கென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. என்ன இவ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா, ரொம்ப பண்றாளே. இரு வர. கயல், நீ போங்காட்டம் ஆடுற. நான் என்ன அவ்வளவு மொக்கையவா வாசிக்கிறேன்? முகத்தை சோகமா வச்சு உட்காந்துட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படி இருக்காத கயல். ஏய் கயல், இங்க நான் வாசிக்கிறதையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க நினைச்சு காசு போட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ். காமெடி மொக்கையா இருந்துச்சா? மேடம் சிரிக்க மாட்டீங்க? சரி பரவாயில்ல, ஆனா எனக்காக கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சாரி, சடனா என்னால இந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வர முடியல. ப்ளீஸ் என்ன வீட்ல கொண்டு போய் விடுறியா? ஓ அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? இங்க பாரு, உன் முகத்துல சிரிப்பை பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். அப்ப நீ இங்கே தான் இருக்கணும். பார்க்கலாம். நான் இங்கே இருக்கனா இல்ல உன்னை சிரிக்க வைக்கிறான்னு பார்க்கலாம். எழில், அங்க ஒரு பொண்ணு தனியா நிக்குது. ஐடியா. கயல், நான் கடைசியா கேக்குறேன், சிரிப்பியா மாட்டியா? ஏன் எழில் என் மைண்ட் அப்செட்ட புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்க? திரும்ப திரும்ப சிரி சிரின்னு என்ன கடுப்பேத்தாத, என்னால முடியாது. ஓ அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? என்னைய மிரட்டல? இரு, இப்ப நீ சிரிக்க மாட்டல்ல? சரி. அங்க பாரு, அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அவகிட்ட போய் ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்ணிடுவேன். என்ன பயமா இருக்கா? அப்ப சரி, எனக்கு எந்த பயமும் இல்ல. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு போ. கயல், நான் சீரியஸா சொல்றேன். ஏய், நானும் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு சொன்னாலாம் புரியாது. வர இப்ப பாரு, நடக்கிறத நீயே பாரு. கயல், இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ சிரிப்பியா மாட்டியா?
இதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்ல. பாரு என் பெர்ஃபார்மன்ஸ. மதிக்கவே இல்ல. பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? ஆக்சுவலி ஐ லவ் யூ. ஒருவேளை உங்களுக்கு காது கேட்காதோ? ரியாக்ஷன் சரியில்லையே. ஏங்க கேட்கலையோ? நான் உங்களை காதலிக்கிறேன். लव பண்றேன். मैं तुमसे बहुत प्यार करता हूँ. வினோத், சீக்கிரம் வந்துருமா, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோமா. வினோத், ஏங்க ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? யாருங்க? ஏய் வினோத் இங்க வா. ஏங்க வாடா. ஏங்க யாருங்க? ஏய் வினோத் இங்க வாடா. ஏய் வர வெயிட் பண்ணு. மாமா வினோத் வா இங்க. பாய்மா. சீக்கிரம் வாடா. ஐயோ, சீக்கிரம் வா. ஏய் என்னாச்சு? இவன் என்ன பார்த்து என்ன சொல்றான்னு கேளு. என்ன சொன்னாரு நீயே சொல்ல. ஐயோ, இவன் என்ன பார்த்து லவ் பண்றேன்னு சொல்றான். என்னது லவ் பண்றேன்னு சொன்னானா? தெளிவா. ஏய் யாளை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்றியா? என்ன கயல், உள்ள வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம எதுக்கு வந்தோங்கிற மாதிரி பாக்குற? உள்ளன்போட வரவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்கலாம். பரவாயில்ல, எங்க வீட்டு மாப்பிள்ளையோட வந்திருக்கீங்க. வாங்க சார், வாங்க சார். விக்னேஷ் உள்ள வாங்க. அனுக்குட்டி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். கொடுக்க பிடிங்க. சார் கொடுங்க, நீங்க உட்காருங்க. வாங்க மாமா, வாங்க. தேவி நீ உட்காரு. நீங்க உட்காருங்க. வாங்க வாங்க சார். ஆனந்தி, போய் காஃபி போட்டு கொண்டு வா. சரிம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. டீ காஃபி குடிக்கிறதுக்குலாம் நாங்க ஒண்ணும் வரல. வள்ளி, என்ன உங்க தப்பா கேட்டுட்டாங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? இன்னும் என்னங்க, என் அண்ணன் பண்ண பாவத்துக்கு மொத்த குடும்பமும் என்ன விரோதியா பாக்குறாங்கன்னா? பொண்டாட்டியை கூட அனுப்பிவீங்க, எங்க அம்மா இனிமே தேவி கூட சண்டை போட மாட்டாங்கன்னு நம்ம பையன் அவ்வளவு தூரம் வந்து கெஞ்சிருக்கான். அதையெல்லாம் காதுல வாங்காம உங்க அம்மா ஒரு நயவஞ்சகின்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. சரி, இவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது உண்மைதான். அதுக்குன்னு அவ என் மருமக இல்லைன்னு ஆயிடுமா? அவளை என்ன என் வீட்டுக்குள்ள சேர்க்காமையா இருந்த? ஊரை கூட்டி தேவிக்கு பிரம்மாண்டமா நான் ஃபங்க்ஷன் பண்ணல. அத நீங்க எதுக்காக பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏமா, தேளோட தங்கச்சி, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொட்டு. மூக்குக்கு மேல கோவம் வர முன்கோவக்காரியா இருந்தாலும் நான் அக்கிரமத்துக்கு துணை போகாத ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ பில்டப் பண்ற மாதிரி நிறமாச கர்ப்பிணியை கொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு கல்லஞ்ச காரியெல்லாம் கிடையாது. அவளை நான் ரூம்குள்ள வச்சு போட்டுனது கவனக்குறைவால நடந்த ஒண்ணு. அதே மாதிரி என் அண்ணன் சேலையில நெருப்பு பத்த வச்சதும் அது ஏதோ எனக்கு தெரியாம நடந்த விஷயம். அப்படி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா மண்டபத்துல அவர் கூட நின்னு அப்படி நான் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். நம்பிட்டேன். நீ நம்பலனாலும் கடவுள் சத்தியமா அதுதான் உண்மை. இங்க சாட்சி சொல்ல கடவுள் நேர்ல வரமாட்டாருங்கிற தைரியத்துலதான் மனசுல இருக்கிற வன்மத்தெல்லாம் மறைச்சிட்டு பொய் சத்தியங்கிற பேர்ல தனக்கு தானே ஆப்படிச்சுக்கிறோம். ஆனா பாவம், ரொம்ப காலத்துக்கு தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியாம கடவுளையும் சேர்த்து வம்புக்கு இழுக்கிறோம். என் தங்கச்சி புடவை தீப்பிடிக்க காரணமா இருந்த உங்க ஆறுயிர் அண்ணன் இன்னும் ஸ்டேஷன்ல தானே கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்த மொத்த கிரிமினல் கூட்டத்தையும் போலீஸ் கூடிய சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணும். சோ அது வரைக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ நான் மன்னிப்பு கேட்டது நீ நம்பல? தப்ப மறக்க நான் நல்லவளா இருந்தாலும் நடிப்ப நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நான் இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ சொல்லு, அத நான் செய்யறேன். வேணா இங்கே கையை எடுத்துக்கிட்டு நான் செத்துறவா? ஐயோ, ஏங்க, சாகுறது சாகடிக்கிறது
இதை தாண்டி நல்ல முறையில வாழறதுக்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? என்ன உங்க துரு பிடிச்ச மூளையே எங்களுக்காக இல்லனாலும் அம்மா அம்மான்னு உங்களை கைவிட்ட கூடாதுன்னு உருகிறாரே உங்க பையன், அவருக்காகவாது கொஞ்சம் சரி பண்ணுங்க. வன்மத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு மருமகளோட சுகப்பிரசவத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிங்க. அப்பதான் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். கயல், பேச்ச வளர்க்க வேண்டாமா? ஆல்ரெடி பலமுறை சண்டை போட்டாச்சு. விக்னேஷன் தேவியை கணவன் மனைவியா சேர்ந்து வாழக்கூடாதுன்னா அவங்க அண்ணன் சேலைக்கே நெருப்பு வச்சாரு. இவங்கள சேர்த்து வச்ச நீயே இப்ப பிரிஞ்சு தவிக்க காரணமா இருக்காத. எதிரிங்க குளிர்காய நாம இடம் கொடுக்க கூடாதுமா. என்ன நம்பி என் மருமகளை வீட்டுக்கு அனுப்பி வைமா. சாரி சார், நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு அவமரியாதையா நினைக்க வேண்டாம். தம்பதிக்குள்ள சில நேரங்கள்ல பிரிவு அவசியம். அந்த பிரிவு தான் அவங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தும். பிரசவம் முடியற வரைக்கும் தேவியை நாங்க அனுப்பி வைக்க மாட்டோம். ஒரு முறை இல்ல, 2 முறை உங்க வீட்டு ஆளுங்களால அவ உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. இனி உங்களை நம்பி என் தங்கச்சியோட உயிரை கைத்துல ஊசலாட விட நான் தயாரா இல்ல. உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த வீட்ல 24 மணி நேரமும் கூட இருந்து யாராச்சும் பாத்துக்க முடியுமா? நான் இப்போ எதை நம்பி அங்க அனுப்பி வைக்க சொல்றீங்க? அண்ணி என்ன நம்புங்க அண்ணி. தேவியை நான் காதலிச்சு கைப்பிடிச்சவன். அவ என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தவ. அவளை எப்படி நான் கண்டுக்காம இருப்பேன்? இது பாருங்க விக்னேஷ், பொண்டாட்டிக்கு காவலா எந்த புருஷனாலையும் 24 ஹவர்ஸும் பாடி கார்டு மாதிரி கூடவே இருக்க முடியாது. நல்லவனா இருந்தா நல்லவனா தான் இருக்க முடியும். ஆனா நல்லா இருக்க முடியாதுங்கிறதுக்கு சிலர் நம்ம வாழ்க்கையில என்ட்ரி ஆகும் போதுதான் தெரியும். இவங்க நமக்கானவங்க, நம்மள அழ வைக்க மாட்டாங்கங்கிற எண்ணம் தான் நம்ம ஏமாந்து போறதுக்கான முக்கிய காரணம். முதல்ல அந்த பந்த பாசத்தை தூக்கி போட்டுட்டு சக மனுஷனா யோசிங்க. ஹலோ, இந்தாங்க உங்க ப்ராப்பர்ட்டிய வச்சு உங்க வேலையை ஆரம்பிங்க. என்ன கையெழுத்தெல்லாம்? நான் அந்த கௌதம் கழுத்தை புடிச்சிட்டேன்ல, அதான் டீன் பனிஷ்மெண்டா இன்னைக்கு ஹவுஸ் கீப்பிங் பண்ண கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, ஒரு நாள் தானே. நீ மாப்பு போறது கூட ஸ்டைலா தாண்டி இருக்க. என் செல்லத்தோட அழக தூரத்துல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கே, பக்கத்துல இருந்து ரசிக்கணுமே, என்ன பண்றது? ஏய் டாக்டர், வா. சொல்லுங்க டாக்டர். யாரோட காஃபி? எனக்கு தான் டாக்டர். டியூட்டி நேரத்துல வேலையை பார்க்காம காஃபி குடிச்சிட்டு இருக்க? டாக்டர் குடுறாங்க. ஓ ஓகே டாக்டர்.
ஹலோ, என்னம்மா மாப் போடுற நீ? இங்க பாரு, ஃப்ளோர் முழுக்க காஃபி கொட்டி கிடக்கு. இத க்ளீன் பண்ணாம அங்க நம்ம பண்ணிட்டு இருக்க? வாங்க இங்க வந்து க்ளீன் பண்ணுங்க. செல்லம், நீ கோவத்துல வேலை செஞ்சாலும் அழகா தாண்டி இருக்க. போய் போய் அந்த எழில்கிட்ட மாட்டிக்கிட்டியே. சீக்கிரம், இங்கேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்க கூடாது. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஒழுங்கா மாப்போடு. சீக்கிரம் க்ளீன் பண்ணு. கயல், என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்க லீவு. இங்க டீ வேற கொட்டியிருந்ததா, அதான். அதுக்காக நீதான் இதை பண்ணுமா? தரையை துடைக்க வேற ஆள் இல்ல? இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது தப்பில்லையே. இந்த காரணம் சொல்லி சமாதானப்படுத்துறதெல்லாம் வேண்டாம் கயல். உன்னை இப்படி பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு கயல். இல்ல, சரி விடு. என்னாச்சு? எதுக்கு இங்க வந்த? அது பிரபு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வெளியூர் போயிருந்தாருல, அவரு திரும்ப வந்துட்டாருன்னு தகவல் வந்திருக்கு. கயல், வா நம்ம உடனே போய் அவரை மீட் பண்ணலாம். எழில், இப்பதான் நான் டியூட்டிக்கு வந்தேன். உடனே நான் போய் எப்படி பெர்மிஷன்லாம் கேக்குறது? கயல், நீ கேட்டுதான் ஆகணும். அப்பதான் நம்ம மூர்த்தியை வெளியே கொண்டு வர முடியும்.